ஹாய் மக்களே, 5 நிமிடம் அறிவியலுக்கு உங்களை மறுபடியும் வரவேற்கிறேன். அப்படா கொசுக்கள். நம்ம எல்லாருக்குமே இது ஒரு பெரிய தலைவலி இல்லையா? காது கிட்ட வந்து பாட்டு பாடுறது, கடிச்சு வச்சுட்டு போறது, ஒரே அரிப்பு தான். ஆனா இந்த சின்ன தொல்லைக்கு பின்னாடி ஒரு பெரிய ஆபத்து ஒளிஞ்சிருக்கு. ஆமா, நீங்க கேட்டது கரெக்டு தான். சிங்கமோ புலியோ இல்ல, மனுஷங்களுக்கும் மிக மிக ஆபத்தான உயிரினம் இந்த கொசுக்கள் தான். மலேரியா, டெங்கோ, ஜிக்கான எக்கச்சக்க நோய்களை பரப்பி உலகத்துல வேற எந்த மிருகத்தை விடவும் அதிக உயிர்களை எடுக்கிறது இந்த சின்ன கொசுக்கள் தான். சோ இது வெறும் கடி பிரச்சனை இல்ல, இது ஒரு உயிர் பிரச்சனை. சரி, அப்போ எல்லா கொசுக்களையும் மொத்தமா அழிச்சிட்டா என்ன நீங்க கேட்கலாம். நல்ல கேள்விதான். ஆனா விஷயம் அவ்வளோ சிம்பிள் இல்ல. பாருங்க, உலகத்துல 3200க்கும் அதிகமான கொசு வகைகள் இருக்கு. அதுல நம்மள கடிக்கிறது வெறும் 200 வகைதான். இப்போ இது எல்லாத்தையும் அழிச்சா நம்மளோட சுற்றுச்சூழல் என்ன ஆகும்னு யாருக்குமே தெரியாது. அதனாலதான் சயின்டிஸ்ட் ஒரு வேற லெவல் பிளானோட வந்திருக்காங்க. அவங்க யோசிச்சிருக்கிற இந்த பிளான் இருக்கே, கேட்டா நீங்க நம்பவே மாட்டீங்க. ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்துல வர்ற மாதிரி கொஞ்சம் விசித்திரமா தான் இருக்கும். பிரேசில்ல ஒரு பெரிய ஃபேக்டரி இருக்கு. அவங்க என்ன பண்ண போறாங்க தெரியுமா? 5 பில்லியன், அதாவது 500 கோடி கொசுக்களை வெளியே விட போறாங்க. ஆமா, நீங்க சரியாதான் கேட்டீங்க, 500 கோடி. இப்ப உங்க மனசுல வர்ற அதே கேள்விதான் எனக்கும் வந்துச்சு. ஹே, எந்த கொசுவை ஒழிக்கணும்னு நினைக்கிறோமோ அதையே ஏன் கோடிக்கணக்குல உருவாக்குறாங்க? வாங்க, இந்த குழப்பத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான சயின்ஸை பாப்போம். ஏன்னா இவங்க ரிலீஸ் பண்ற கொசுக்கள் சாதாரண கொசுக்கள் இல்ல. அதுக்குள்ள ஒரு சீக்ரெட் வெப்பன், ஒரு ரகசிய ஆயுதம் இருக்கு. அந்த சீக்ரெட் வெப்பனோட பேரு தான் வோல்பாக்கியா. இது இயற்கையாவே இருக்கக்கூடிய ஒரு பாக்டீரியா. இது கொசுக்களுக்கு ஒரு வைரஸ் பிளாக்கர் மாதிரி. அதாவது இந்த பாக்டீரியா ஒரு கொசுவோட உடம்புக்குள்ள போயிடுச்சுன்னா அதால வைரஸ பரப்ப முடியாது. சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு கொசுவுக்குள்ள டெங்கு, ஜீகா மாதிரியும் வைரஸ் வளரணும்னா அதுக்கு கொஞ்சம் இடமும் சத்தும் தேவை. ஆனா இந்த வோல்பாக்கியா பாக்டீரியா என்ன பண்ணும்னா அந்த இடத்தெல்லாம் இதுவே எடுத்துக்கும். சோ வைரஸ் உள்ள வந்தாலும் அதால வளரவே முடியாது. சூப்பர்ல. சரி, இது எப்படி காட்டுல இருக்கிற மத்த கொசுக்களுக்கு பரவும்? இங்கதான் ஒரு செம ட்விஸ்ட் இருக்கு, நல்லா கவனிங்க. வோல்பாக்கியா இருக்கிற ஒரு ஆண் கொசு நார்மல் பெண் கொசுவோட சேரும்போது அதோட முட்டைகளே பொரிக்காது. சோ அந்த வம்சம் அக்கடே முடிஞ்சிடும். ஆனா வோல்பாக்கியா இருக்கிற ஒரு பெண் கொசு எந்த ஆண் கொசுவோடு சேர்ந்தாலும் சரி, அது போடுற எல்லா முட்டைகள்ல இருந்து வர்ற எல்லா குட்டி கொசுக்களுக்கும் இந்த வோல்பாக்கியா பாக்டீரியா பரவிடும். இது ஒரு கேம் சேஞ்சர். இதனால போக போக காட்டுல இருக்கிற எல்லா கொசுக்களுமே இந்த நல்ல வோல்பாக்கியா கொசுக்களா மாறிடும். அப்போ முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, நாம இங்க கொசுக்களை கொல்லவே இல்ல. நாம வெறுமனே நோய பரப்புற கொசுக்களை நோய பரப்பாத, நமக்கு எந்த பாதிப்பும் தராத கொசுக்களா ரீப்ளேஸ் பண்றோம், அவ்வளோதான். ஓகே, தியரியெல்லாம் கேட்க சூப்பரா இருக்கு. ஆனா நிஜ உலகத்துல இது ஒர்க் அவுட் ஆகுமா? உண்மையிலே இதனால டெங்கு குறைஞ்சிருக்கா? வாங்க, நம்ப முடியாத ரிசல்ட்ஸை இப்ப பார்க்கலாம். இந்தோனேஷியால ஒரு பெரிய ஆய்வு நடத்தினாங்க. அங்க இந்த முறைய பயன்படுத்தினதுக்கு அப்புறம் நோய் பாதிப்பு 77.1% குறைஞ்சிருக்கு. அதாவது உங்களுக்கு நோய் வர்றதுக்கான வாய்ப்பு கிட்டத்தட்ட 4 மடங்கு கம்மியாயிடுச்சுன்னு அர்த்தம். வாவ்! இப்போ இந்த சார்ட்டை பாருங்க, இது இன்னும் ஷாக்கிங்கா இருக்கும். ஒரு பக்கம் அமெரிக்காவோட மத்த பகுதிகள்ல எல்லாம் டெங்கு கேஸ் ராக்கெட் வேகத்துல ஏறிட்டு இருக்கு. ஆனா அந்த வோல்பாக்கியா கொசுக்களை டெஸ்ட் பண்ணின கொலம்பியாவுல மட்டும் பாருங்க, டெங்கு கேஸ் அப்படியே பாதாளத்துக்கு போடுச்சு. என்ன ஒரு வித்தியாசம் பாத்தீங்களா? கொலம்பியாவில சில இடங்கள்ல டெங்கு கேஸ் எவ்ளோ குறைஞ்சிருக்கு தெரியுமா? 97%. நம்பவே முடியலல்ல. இது ஒரு வரலாற்று சாதனை. இவ்ளோ பெரிய சக்சஸ்க்கு அப்புறம் இதோட நிறுத்த முடியுமா? நிச்சயமா இல்ல. இப்ப இத இன்னும் பெரிய லெவலுக்கு கொண்டு போறாங்க. அடுத்து என்னன்னு பாப்போமா? இந்த ப்ராஜெக்டோட வளர்ச்சியை பாருங்கள்ல. 2015ல கொலம்பியாவில சின்னதா ஆரம்பிச்சது. 2023ல அந்த 97% ரிசல்ட்ஸ் வெளியாச்சு. இப்ப என்னன்னா, பிரேசில்ல ஒரு புது ஃபேக்டரி வாரத்துக்கு 100 மில்லியன், அதாவது 10 கோடி கொசுக்களை தயாரிக்க போகுது. அப்ப யோசிச்சு பாருங்க, எவ்ளோ வேகமா இந்த தீர்வை உலகம் முழுக்க பரப்ப முடியும்னு. இருங்க, எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான கேள்வி வரும். சரி, இந்த வோல்பாக்கியா கொசுக்கள் நம்மள சுத்தி பறந்துட்டு இருந்தா அது சேஃபா? நம்மள கடிச்சா ஏதாவது பிரச்சனை வருமா? இந்த ப்ராஜெக்டோட ஒரு முக்கியமான சயின்டிஸ்ட் டாக்டர் ஸ்காட் ஓனில் என்ன சொல்றாருன்னா, உங்க வாழ்க்கையில நிச்சயமா இயற்கையாவே வோல்பாக்கியா இருக்கிற ஒரு பூச்சியோ கொசுவோ உங்களை கடிச்சிருக்கும். அதனால ஏதாவது பிரச்சனை வந்திருந்தா நமக்கு இந்நேரம் தெரிஞ்சிருக்குமேன்னு சொல்றாரு. உண்மையில உலகத்துல இருக்கிற பாதி பூச்சிகள்ல இந்த பாக்டீரியா இயற்கையாவே இருக்கு. அது நமக்கு எந்த பாதிப்பையும் தரதில்ல. சோ இது 100% சேஃப். சோ மொத்தத்துல பாத்தீங்கன்னா, நாம ஒரு பிரச்சனைய தீர்க்கணும்னா
நேரடியா மோதுறதை விட இப்படி புத்திசாலித்தனமா கொஞ்சம் வித்தியாசமா யோசிச்சா எவ்வளோ பெரிய பிரச்சனையும் தீர்க்கலாம் என்பதற்கு இது ஒரு அட்டகாசமான உதாரணம். இத நம்மள யோசிக்க வைக்குது இல்லையா? இத மாதிரி வித்தியாசமான ஐடியாக்களை வச்சு நம்ம உலகத்துல இருக்கிற வேற என்னென்ன பெரிய பிரச்சனைகளை தீர்க்க முடியும் யோசிச்சு பாருங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அப்பதான் அவங்களுக்கும் தெரியும். மேலும் இது போல நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க கருத்துக்களை கீழே காமெண்ட்ல சொல்லுங்க, நான் படிக்கிறேன்.